ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ எடுத்து 1 இயர் ஆயிடுச்சு. பட் இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா இதில் என்னோட எல்லா ஃபேவரட் பீப்புள்ஸுமே இருப்பாங்க. நாங்கள் கோயிலுக்கு ஒன்றா சேர்ந்து இருமுடி கட்டிட்டு போனால் அன்றைக்கி டேயில் எடுத்தது தான். ஸோ என் மொத்த ஃபேமிலியும் போகிறதுனால என்னோட கசின் சிஸ்டர்ஸ்னு எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங்கே வந்து இருமுடி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்ச் எப்பவுமே இருமுடி கட்டினா அன்றைக்கி மத்தியானம் அங்கே கோயிலே அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. சாப்பாட்டுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக இருமுடி கட்டுற வேலையும் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இருமுடியில் ஒரு சைடாக அரிசி போட்டுப்பாங்க, இன்னொரு சைடு பிரசாதமெல்லாம் போட்டு வேப்பில் வச்சு முடிஞ்சு கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இருமுடி கட்டி ஒரு இடத்துல குவிச்சு வச்சதுக்கப்புறமா அந்த இருமுடிக்கு ஆராதனை திருஷ்டியெல்லாம் எடுத்து கழிச்சிடுவாங்க. அண்ட் அன்றைக்கி லஞ்செல்லாம் முடிச்சுட்டு என் தம்பி கொண்டு போய் என்னையும் என் தங்கச்சியும் வீட்டில் விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்தது. நாங்கள் கரெக்டாக கிளம்புற அன்றைக்கி இருமுடி கட்டியிருந்தோம். ஸோ கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வீட்லேயும் சரி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன். அண்ட் திரும்ப நைட்டு கோயிலுக்கு வந்திருந்தோம். ஏன்னா இன்னைக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ என் அத்தை பொண்ணும் வந்திருந்தா. நான் அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவளை வச்சுட்டு சுற்றுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே என்ஜாயபிளாக போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி கிளம்புறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி எல்லோரும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அங்கே கோயிலையே வச்சு சாப்பிட்டு இருந்தோம்.